வாக்குறுதிகள்னால தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்றது எல்லாரும் அறிந்த உண்மை. அதே மாதிரி இப்போ மக்களுடைய கணிப்பு எல்லாமே அதிமுகவோட திரும்பி இருக்கு. அதாங்க, எங்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கூறியது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளை 100%, 95% நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். இன்னைக்கு இவங்க ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு 10% கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் தான் சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு தான் அவங்க கேட்குறாங்களே தவிர, இந்த மாதிரி போலியான ஒரு வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றாதனால தான் இவர்கள் போராடுகிறார். பள்ளி மாணவர்களே கஞ்சா போன்ற பொருட்கள் மிக தாராளமாக புழங்குவது, இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்ந்த வண்ணம் நடந்து கொண்டிருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் 2026 ஆட்சி கட்டில யார் அமைவா அப்படின்றது தான் இவர்கள் 2 பேருக்கும் தான் தொடர்ந்து போட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கணிப்பு இருந்தாலும், ஆனால் பல்வேறு எதிர்கட்சிகள் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வாக்குறுதிகள் முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2021 வாக்குறுதிகள்னால தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்றது எல்லாரும் அறிந்த உண்மை. அதே மாதிரி இப்போ மக்களுடைய கணிப்பு எல்லாமே அதிமுகவோட திரும்பி இருக்கு. அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அது தொடர்பாக பல்வேறு இடத்துல பிரச்சாரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இன்ன வரை திமுக அரசு கொண்டு வரல. அதை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்திருக்கு. 2026 நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 150 நாளா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாங்க, எங்கள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கூறியது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளை 100%, 95% நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பேசி கொண்டிருக்கிறார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற தேர்தலின் போது 520 வாக்குறுதிகள் கொடுத்து தான் மக்களை ஏமாற்றி, அந்த வாக்குறுதிகள் தான் மக்கள் ஏமாந்து வாக்களித்து இன்றைக்கி இவங்க ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு 10% கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஊழியர்கள் போராட்டம், இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல் மருத்துவர்கள் போராட்டம் இன்றைக்கி தொடங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த போராட்டம் நடத்துபவர்கள் எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து கரெக்டாக அந்த தேர்தல் நெருங்க நேரத்தில் எல்லாரும் பண்ணுறது தானே. திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதிமுக அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும், அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக அந்த மாதிரி. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் கம்மி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இவங்க ஒரு டீம் இறக்கி விடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக ஒரு சில நபர்களை பணம் கொடுத்து அமர்த்தி அவர்கள் ஒரு பொதுநலவாதிகள் மாதிரி போராடிட்டு. எடுத்துக்காட்டால் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த கோவன்னு ஒருத்தன் டாஸ்மார்க்கை மூடுன்னு பாடிட்டு தெரிஞ்சான். அப்புறம் நந்தினின்னு ஒரு பொண்ணு பாடிட்டு தெரிஞ்சா. இந்த மாதிரி திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி திடீர்னு இவங்கெல்லாம் வருவாங்க. அதே மாதிரி பல நடிகர்கள் இவங்கெல்லாம் உடனே பொதுத்தளத்தில் இந்த மாதிரி ஆட்சி இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு இதை கிரியேட் பண்ணி ஒரு இதை பண்ணுவாங்க. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி போனதுக்கு 2024 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது பின்பு அவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? அந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி திமுகவில் பயன்பெற்ற நபர்கள் அவர்கள் பயன்படுத்தி திமுக இந்த மாதிரி ஒரு இதுதான் நரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. இதுதான் நடந்த உண்மை. இப்பொழுது நடப்பது என்கிறது 2021 தேர்தலின் போது இவர்கள் அளித்த வாக்குறுதி தான். என்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அதே மாதிரி சம வேலைக்கு சம ஊதியம், இந்த மாதிரி பணி நிரந்தரம், இதெல்லாம் கொடுத்தது இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது. அது இவங்க நிறைவேற்றலைங்கிறதுனால தான் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இப்போ பண் மருத்துவர்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட அழுத்தம் நீங்கள் தான் சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு தான் அவங்க கேட்குறாங்களே தவிர, இந்த மாதிரி போலியான ஒரு வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றாதனால தான் இவர்கள் போராடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியின் பொழுது இந்த மாதிரி போராட்டங்கள் கிடையாது.
புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பலனை பெற்றுக்கொண்டு இந்த போலி சமூக ஆர்வலர்கள்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கவங்க தான் வந்து தெரு தெருவாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கூட இவங்களை அடக்காமல், இவர்கள் மேல் வழக்கு பாய்ச்சாமல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அவங்களுக்கு அனுமதி அளித்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியாப்பட்ட போராட்டம் தான் அன்று நடந்தது. இன்றைக்கு நடப்பது வந்து இவர்கள் கூறியதை எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இன்றைக்கு வந்து சாலையில் இறங்கி போராடுகிறார்கள். இடைநிலையில் ஆசிரியர்கள் முதற்கொண்டு அவங்களாம் குழந்தையோடு வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு இருக்கிறப்ப காவலர்கள் இறக்கி விட்டு இவங்க வந்து அராஜக முறையில் வந்து இது பண்ணி குழந்தைகள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல் ஏற்றி ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட இவங்க வந்து அடைக்கிறது கிடையாது. பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சு சிட்டி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறது. செவிலியரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றி கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விடுறது. இந்த மாதிரி ஒரு இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சென்னையில் அதிக அளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்று பல் மருத்துவர்கள் வந்து போராடுறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாடு மக்களுக்கு இது புரியுதா சார்? நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இப்போ அரசு ஊழியர்னா ஒருத்தர் அரசு ஊழியராக இருந்தாருன்னா அவர் சார்ந்த குடும்ப நபர்கள் இருக்காங்கல்ல, ஒரு ஓட்டு கிடையாது இல்லை உங்களுக்கு. குறைந்தது 3-4 ஓட்டுகள் வந்து இருக்கும்ல, வாக்குகள் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தேர்தலின் போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் மக்கள் மத்தியில் எதையும் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இவங்களை விட்டுருங்க, இவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஆட்சிக்கு வந்து வருகின்ற தேர்தலில் வந்து வாக்களிக்க போகிறது இல்லை. அதே மாதிரி சாமானிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அவர்களும் வந்து ரொம்ப துன்பத்தை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி போதைப் பொருட்கள் இந்த மாதிரி 24 மணி நேரமும் வந்து டாஸ்மார்க்கு அறிவுள்ள கடைகளை வந்து மதுகள் கிடைக்கிறது, என்ன பள்ளி மாணவர்களே வந்து கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து மிக தாராளமாக புழங்குவது, இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்ந்த வண்ணம் நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. கொரோனா காலத்தில் அதிமுக தான் மக்களை வந்து பெரிய அளவில் வந்து காப்பாற்றுனது அப்படின்னு நம்ம எல்லாருமே அறிந்த உண்மை. இப்போ அந்த விடயத்தில் பார்க்கும்போது பொங்கலுக்கு வந்து 2500 ரூபாய் அதிமுக கொடுத்தப்போ திமுக தான் சொன்னது 5000 மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதே இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு திமுக 5000 மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக இந்த இதை நிறைவேற்றுமா சார்? அதாவது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, கொரோனா போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் பொருளாதாரம் வந்து தமிழக அரசுக்கு இல்லாத போதும் வந்து மக்களுக்கு வந்து 2500 ரூபாய் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்பொழுது பொங்கல் தொகுப்பு விதத்தில் வந்து வழங்கினார். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார், எதிர்க்கட்சியாக இருக்கிற இன்னைக்கு முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து 5000 கொடுங்கன்னாங்க. இப்போ அதையே தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். இதில் இன்னொரு இதையும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருடங்களாக இவர்கள் எதுவுமே கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? இப்போ தேர்தல் வருகிறது என்பதற்காக போன வருஷம் பொங்கலுக்கு 1 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ தேர்தல் வருதுங்கிறதுக்காக காசு கொடுக்குறேங்கிறாங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அவர் சொன்னதையும் நாங்கள் திருப்பி கேட்குறோம். 5000 ரூபாவை கொடுங்க, இதில் என்ன இருக்குது? 4 வருஷமாக கொடுக்கல, இப்போ கொடுங்கங்கிறோம். இதில் என்ன இருக்குது? மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறோம் நாங்கள் வந்து. கண்டிப்பா சார். இப்போ கண்டிப்பா தேர்தல் நெருங்குற நேரத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்களை எந்த ஆட்சியில யார் ஆட்சியில இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். இப்போ கொடுக்கும்போது சும்மாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் பார்த்தீங்கன்னா 5,16,000 கோடி அப்படின்ட்டு திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருவரை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுகிறது, அதாவது இந்தியாவிலேயே அதிக அளவு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையுமே அவருக்கு. அது இது சாதாரண ஒரு நபர் சொல்லலைங்க. காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி என்கிறவர் வந்து அவர் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து நெருங்கிய நண்பர். அவர் தான் இப்போ சென்ற மாதம் கூட வந்து திரு விஜய் அவர்களை வந்து சந்தித்து விட்டு சென்றார். அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சமூக வலைதளங்களில் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக கடன் சுமை இருக்கிற வந்து மாநிலம் வந்து தமிழகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற அதாவது திரு ராகுல் காந்தி அவருக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு நபரே கூறுகிறார்கள். அவங்களுக்கு கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுகிறது, இந்த ஆட்சியின் அவலங்கள் அவர்களுக்கும் புரிகிறது, இவர்கள் எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கணும். அவங்க எங்கள் கூட்டணி பலமாக இருக்குங்கிறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிரீஸ் சோடங்கர் வந்து நாங்கள் வந்து அதிக தொகுதிகளை கேட்போம், ஆட்சியில் பங்கு வேண்டும், ராஜ்யசபா சீட்டு வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் கூட்டணி தான் இன்றைக்கு சலசலத்து போயிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா. இப்ப அதிமுக திமுக 2 பேருமே வந்து தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. திமுகல பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில 10 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 10 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. இவர்களுடைய 2 பேருடைய வாக்குறுதியுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததாக இருக்க போகுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு மும்பரமா அதிமுக செயல்பட்டு இருக்காங்க சார்? இதில் வந்து நான் மக்கள் முன்னாடி வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன். சென்ற 2021 தேர்தலின் பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து
520 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அது எத்தனை வாக்குறுதிகளை 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள்? கல்வி கடன் ரத்து பண்ணார்களா, விவசாய கடன் பண்ணார்களா, நகைக்கடன் பண்ணார்களா, இந்த மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை வந்து காற்றில் பறக்க விட்டார்கள். புரியுதுங்களா? அதனால் அவங்க 1000 வாக்குறுதிகள் கொடுத்தால் கூட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். இந்த முறை 2020 தேர்தலின் போது அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள் தான் உண்மை. இதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடுத்த வாக்குறுதிகளை 95% மேல் நிறைவேற்றியிருக்கிறது என்கிற மக்கள் வந்து அறிவார்கள். அதனால் வந்து 2020 திமுக எவ்வளவு வாக்குறுதிகள் 1000 வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளாக வரும் அப்படிங்கிறது மக்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் மக்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறது நான் தெரிவித்துக் கண்டிப்பா. இப்போ அதிமுக வாக்குறுதிகளை நம்மளே பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் பாதி அதாவது கிட்டத்தட்ட 20% வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை எடுத்து அதிமுக 2026 அவங்களுடைய வாக்குறுதிகளா வச்சா கூட கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வச்சா கூட மக்களுடைய கவனம் அதிகம் அதிமுக பக்கம் வந்து ஈர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முழுமையா இந்த விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த விவசாய கடன் வந்து அண்ணன் எடப்பாடியார் ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது நிறைய விவசாய கடன் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவுல அம்மாவை விட எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாகவும் அறிவித்தவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். இதே இன்றைய முதல்வர் வந்து துணை முதல்வராக இருக்கும் பொழுது அங்கே ஹைட்ரோ கார்பன் அந்த மாதிரி போன்ற திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதான் இன்றைய முதல்வர் அப்படிங்கிறதையும் விவசாயிகள் வந்து தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனால இந்த முறை வந்து விவசாயிகள் மட்டுமல்ல அனைவருமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சியினையுமே விறுவிறுப்பாக செயல்பட்டு இருக்காங்க. 2026 அதிமுகவுடைய வாக்குறுதிகளை மக்கள் பெரிய அளவு எதிர்பார்த்திருக்காங்க. அவர்களுடைய வாக்குறுதிகள் எப்படி அமைகின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக திமுக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி. நன்றி.